கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா பேதுரு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். 2 பேதுரு 1:12, 2 Peter 1:12. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். ரொம்ப அருமையான காரியத்தை சொல்றாரு. இதெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்துல உறுதிப்பட்டிருக்கணும். அப்படி நீங்க உறுதிப்பட்டவங்க இருக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நினைப்பூட்டுறதுக்கு, உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதுக்கு நான் அசதியா இருக்க மாட்டேன். நான் எப்பொழுதும் உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பேன். இந்த திரும்ப திரும்ப எழுதுவது, மறுபடியும் நினைப்பூட்டுவது என்பது ரொம்ப வேத வசனத்தில் நீங்க நிறைய முறை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 1வது வசனம், மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நான் எழுதினதையே நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன், அது உங்களுக்கு நலமாயிருக்கும். பேதுரு இதை குறித்து சொல்லும்போது, இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, இந்த சத்தியத்துல நிலைத்து நில்லுங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றத முந்தின கடிதத்துல, 1வது கடிதத்துல 5வது அதிகாரம் 1 பேதுரு 5:12 சொல்லும்போது, உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சி எடுக்கும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய செல்வாவினுடைய கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அப்ப எழுதுனதையே நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன்னு. ரோமர் 15:14, 15:16 பார்த்தீங்கன்னா, என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு அந்த நிச்சயம் இருக்கு. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். அப்ப என்னன்னா, இந்த காரியங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். சத்தியத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் நீங்க அதை மறக்க மாட்டீங்க அப்படிங்கிறத வேதவசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறத பார்க்கிறோம். இத 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்ன, நான் உங்களுக்கு சொன்னனே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நிறைய பழைய ஏற்பாட்டு காரியங்களை அவங்க சொல்லி மறுபடியும் புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஒரு எச்சரிப்பாய் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவது என்ன காரணம் என்றால், நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் அவர்களுடைய வாழ்வில் இருந்து கற்றுக்கொண்டு அதற்கேற்றார் போல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம காண முடிகிறது. ஸோ அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது ஒரு காரியம் நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார் நம்ம எல்லாருக்கும். நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை எபிரேய மக்கள்கிட்ட சொல்லும்போது, இதை நீ எழுதி வை, நீங்கள் கல்லுகளை குமிச்சு வை, உன் பிள்ளைங்கள் கேட்டால் நீ அவங்களுக்கு சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு நீ ஞாபகப்படுத்தணும், ஒவ்வொரு முறையும் நீ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லக்கூடியது தான். அப்போ என்னன்னா, நம்ம சத்தியத்தை மேலும் மேலும் கற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தில் நம்ம தேறினவர்களாய் வரும்போது தான் அந்த சத்தியத்தை நம்ம மறக்க மாட்டோம், நம்ம நினைப்பூட்டக்கூடியவங்களா இருக்கிறோம். நிறைய நேரங்களில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இப்போ தினசரி காலை நேர தினசரி தியானம் கேட்குறீங்க, மாலை மன்னா கேட்குறீங்க, அது போக நிறைய செய்திகள் கேட்குறீங்க. அப்படி இருந்தும் நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய எண்ணங்களில், உங்களுடைய ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு நான் இப்போ கேட்குறேனே, போன வாரம் வியாழக்கிழமை மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? ஞாபகம் இருக்காது.
ஆனால் அந்த சாப்பாடு அந்த வியாழக்கிழமை உங்களுக்கு உறுதி பண்ணக்கூடியதாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவங்களா இருந்து போன வாரம் வியாழக்கிழமை ஞாபகம் வச்சிங்கன்னா கூட போன வருஷம் இந்த போன வருஷம் இந்த நாளில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுபோல தான் நமக்கு அந்த நேரத்தில் தேவையான காரியங்களை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் சபை கூடி வருதலையும் சத்தியத்தை கேட்பதிலையும் வேத வசனத்தை வாசிப்பதிலையும் நம் தேவனோடு நடப்பதிலையும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ இந்த நாளில் நீங்கள் சத்தியம் திரும்ப சொல்லும் போதும் அதை கேட்டு அதில் நான் நிலை நிற்கிறேனா என்று உங்களை நீங்களே சோதித்து கொண்டு வரும்போது எப்பொழுதும் அந்த சத்தியத்தில் நிலை நிற்கிறவர்களாய் ஆகிவிடுவீர்கள். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை ஆண்டவரே கற்றுக்கொண்டு அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதை மற்றவர்களுக்கு போதித்து அதன் மூலமாய் தாங்கள் நினைப்பூட்டக்கூடியவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.